என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ மாட்ட தான் போற. அன்னைக்கு இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். இனிமேலாவது ஒழுங்காரு. தப்பு பண்ணது நீ, ஆனா தண்டனை அனுபவிக்கிறது ராசாத்தி. அவ ரொம்ப நல்லவ, எந்த தப்பும் பண்ணல. இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிருக்கான்னு ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்ப ராசாத்தி இந்த வீட்டுக்குள்ள வருவா. அத்தை, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் உனக்கு தெரியாதா? என்ன சம்பந்தி, எப்ப பார்த்தாலும் என் பொண்ணை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. பேசாதீங்க நீங்க எல்லாம். ஒரு அம்மாவா பொண்ணு மாதிரியா வளர்த்து வச்சிருக்கீங்க. எப்ப அடுத்தவங்களை கெடுக்கலான்னு அலைஞ்சுகிட்டே இருக்கா. அவளை விட்டுட்டு என்கிட்ட பேச வந்துட்டீங்க. அது சரி, உங்ககிட்ட போய் இதெல்லாம் சொல்றேன் பாருங்க. நீங்களும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த உண்மை ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும். என்ன உண்மை? ராசாத்திக்கு நீ பண்ண கொடுமை அது எல்லாருக்கும் தெரிய வரும்போது நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போவ. ஆனா அதுக்கப்புறம் என்னைக்கும் உன்னால திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ எங்க போனாலும் கெட்டதை தான் நினைப்ப. ஆனா ராசாத்தி எங்க இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் நினைப்பா. நான் கண்டிப்பா சொல்றேன், நீ வெளியே போற நாள் கூடிய சீக்கிரமே வரதான் போகுது. அத்தை மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருப்பேன்ல மாமா. அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன் ராசாத்தி. அது இல்ல மாமா, அத்தையே நம்ம கிட்ட சொல்லாம நகையை இங்க கொண்டு வந்து வச்சாங்கன்னு தெரியலையே. இல்ல, அந்த நகையை அம்மா கொண்டு வந்து வைக்கல. ஏன்னா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அம்மா கொடுத்தா நம்ம வாங்க மாட்டோம்னு. வேற யாரோ தான் வச்சிருக்காங்க. சரி, அதை விடு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிறத பத்தி யோசிக்கலாம். ஆமா மாமா. பணத்துக்கு என்ன பண்ண போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியல, எந்த வழியும் தெரியல. கவலைப்படாதீங்க மாமா, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். கடவுள் கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டாரு. பணத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நம்ம வீட்டை விட்டு வர வெளியே வந்துட்டோம். உன்னை நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை நினைச்சாதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. சாரி ராசாத்தி. என்ன மாமா என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? மாமா எழுந்துருங்க. எங்க? சொல்றேன்ல, எழுந்துருங்க, வாங்க. இது எது கொடுக்குற? குடிங்க மாமா. இது எதுக்கு இப்போ? இப்ப இதை வச்சு என்ன பண்றது? இது என் கழுத்துல கட்டுங்க மாமா. கழுத்துலையா? நீங்க கட்டுங்க, நான் சொல்றேன். இப்ப எதுக்கு நீ இந்த மஞ்சள் கயிறு கட்ட சொல்ற? நான் சொல்றேன், இத முதல்ல என் கழுத்துல கட்டுங்க மாமா. என்ன பண்ற நீ? இப்ப எதுக்காக தாளிச்சு என்ன கழட்டுற? ரசதி, இப்ப எதுக்கு நீ தாளிச்சு என்ன கழட்டுற? கேட்டுக்கிட்டே இருக்கல, உன்னதான் கேக்குறேன். இது எதுக்கு நீ கழட்டின இப்போ? இது அடமானம் வச்சா பணம் கிடைக்கும்ல, அதுல வர பணத்தை வச்சு நாம ஏதாவது பண்ணலாம் மாமா. லூசா நீ? தாலி செயின் அதுக்காக கழட்டுவியா? மாமா, எனக்கு முக்கியம் நீங்க தான், இந்த தாலி செயின் இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு நிற்கும் போது நான் இந்த தங்கத்துல இருக்கிற தாலி தான் முக்கியம்னு பாத்துட்டு இருக்கிற அளவுக்கு முட்டாள் இல்ல. என் கழுத்துல உங்க கையால மஞ்சள் கயிறு கட்டிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன?
அதுக்காக நான் சொல்லல. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. உன் தாலி செயினை கழட்டி அடகு வைக்கிற அளவுக்கு போயிட்டோமே. மாமா, எதுக்கு மாமா ஃபீல் பண்றீங்க? எதுக்காக இது நம்ம பண்றோம்? நம்ம வாழ்க்கைக்காக தானே. ஒரு பொண்ணு எந்த சூழ்நிலையிலையும் எந்த கஷ்டத்திலையும் தன் தாலியை கழட்ட மாட்டா. தாலி அவளுக்கு முக்கியம்தான். ஆனா அதை விட அதை கட்டினவ முக்கியம்னு நினைப்பா. அதுதான் நானும் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இதை கழட்டுறதுல ஒரு தப்பும் இல்லை மாமா. மாமா, யோசிக்காதீங்க. நமக்கு இப்ப பணம் வேணும்ல. இதை வச்சு ஏதாவது தொழில் ஆரம்பிச்சு பெரிய ஆளா வருவோம். எனக்கு அது போதும். நம்ம நல்லா ஆனதுக்கு அப்புறம் இதை விட அதிகமாவே எனக்கு வாங்கி கொடுங்க. அப்ப நான் கண்டிப்பா போட்டுக்கிறேன். இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதானே சொன்னீங்க மாமா எந்த வழியும் இல்லைன்னு. இப்ப ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, அதை பயன்படுத்திக்கலாம் மாமா. மாமா, நான் வாழ்க்கை பூரா உங்க கூடவே இருந்தா மட்டும் போதும். வேற எதுவுமே வேண்டாம். இந்த மஞ்சள் கயிறு ஒன்னே போதும். எனக்காக இதை வாங்கிக்கோங்க மாமா. என்னது இது? இவ்ளோ இருட்டா இருக்கு. இன்னைக்கு அமாவாசை கூட இல்லையே. வானத்துல நல்லா தெரியுதே. கோகிலா, வந்துட்டியா? வாடி வா. இன்னைக்கு உனக்கு சிவராத்திரி தான். என்னது இது? ஏதோ ஒண்ணு போன மாதிரி தெரிஞ்சது. வெறிச்சோடி இருக்கு. யாரையும் காணுமே. என்னது இது? ஐயோ, கடவுளே 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 கடவுளே. ஐயோ ஐயோ, நாயெல்லாம் கொலைக்குதே. ரொம்ப வித்தியாசமான சத்தெல்லாம் வேற வருதே. என்னவா இருக்கும்? யார் என்ன கூப்பிடுறது? உங்களுக்கு என்ன வேணும்? உன் தாத்தன். டேய், என்னையா யாருன்னு கேக்குற? காட்டு முனி. காட்டு முனியா? இங்க என்ன பண்றீங்க? என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? அதுவா, நீதான் நிறைய பாவம் பண்ணிருக்கல. பாவமா? நான் என்ன பாவம் பண்ண? அதெல்லாம் உன்கிட்ட விளக்கமா சொல்ல முடியாது. இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. ஐயோ சாமி, சாமி என்ன ஒண்ணும் பண்ணிடாத சாமி. ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடு சாமி. ஏய் கோகிலா, 1-2 பாவம்னா பரவாயில்ல, உன்னை மன்னிச்சிடலாம்.
ஆனா நீ பாவம் பண்றதையே பார்ட் டைம் ஜாபா பண்ணிட்டு இருக்கியே. இன்னைக்கு உன் கதையை முடிச்சிட வேண்டியதான். இது பாரு சாமி, சாமி சாமி என்ன மன்னிச்சு விட்டுரு சாமி. இல்ல இல்ல, இன்னைக்கு உன் ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன். ஐயோ 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 சாமி 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 முடியலையா? ஐயோ என்ன விட்டுரு சாமி. இது பாரு சாமி, நாளைக்கே உனக்கு கடை வெட்டி படையல் போடுறேன் சாமி. கெடா வெட்டி படையல் போடுறியா? அடியே கோகிலா, இந்த காட்டு முடிக்கிட்டியே பேரம் பேசுறியா? உனக்கு எவ்வளவு திமிரு! உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இத பாரு சாமி, தப்புதா சாமி, தப்புதா சாமி, என்ன மன்னிச்சிரு சாமி. சரி சாமி, நான் என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு சாமி. நீயும் ரொம்ப கெஞ்சுற. என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஒரு 500 தோப்பு கரணம் போடு, உன்னை நான் விட்டுறேன். 500? 500 தான். 1000 நான் போடுவியா? போடு. என்ன யோசிக்கிற? போடுறியா இல்லையா? ரத்தத்தை குடிச்சு அடியே கோயிலா சும்மா விட மாட்டேன். போடுறேன் சாமி, போடுறேன். 500. காட்டு முடி ஏமாத்தியா? ஒழுங்கா போடு. முடி 1 2 3 செருப்பெல்லாம் தெரியுது. காட்டு முனி செருப்பெல்லாம் போட்டிருக்குமா? தெரியலையே. எவனோ பேய் வேஷம் போட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் போல இருக்கு. என்ன நிறுத்திட்ட? 500 தோப்பு கரணம் ஒழுங்கா போடு, இல்ல தலைய 2 ஆக்கிடுவேன். அடியா கோகிலா, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஏன் தலைய 2 ஆக்குவியா? என்ன ரிப்ளை பண்றா? 2 இல்ல 10 கூட ஆக்கு. காளவாணி பயல, இந்த கோகிலா கிட்டயே உன் வேலையா? கண்டுபிடிச்சிட்டாலோ? இத பார், நானே பெரிய பேயே, நீ வந்து என்னைய பயமுறுத்துறியா? சரியான ஆம்பளையா இருந்தா என் முன்னாடி வாடா. ஆம்பளையா இருந்தா முன்னாடி வாடாவா? இந்த கிட்டப்பட நம்மளை கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை. வரேன் வரேன், நேர்லயே வரேன். வாடாங்கறல்ல, பயந்துட்டான் போல இருக்கு. தைரியம் இல்லையா உனக்கு? வாடாங்கறல்ல. ஹலோ, கருத்தை நெரிச்சு ரத்தத்தை குடிச்சு அடியே கோகிலா, இனிய ராசாத்தி வாழ்க்கையில நீ வந்த அடச்சே, புகைய கம்மியா போடுங்கடா, கண்ணெல்லாம் எரியுதுடா. சே, வணக்கம் செட்டு. வாங்கப்பா. செயினை அடகு வைக்கணும். குடிங்க. இந்தாங்க. இது என்ன தாலி செயின் மாதிரி இருக்கு? யாரோட இது? ஆமாங்க, என் ஒய்ஃபோடது.
இல்லப்பா, நாங்க தாலி எல்லாம் அடமானம் வாங்குறது இல்ல. தாலி அடகு வைக்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. வேற வழி இல்ல. பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். எனக்கு புரியுதப்பா. ஆனா இது தவிர வேற என்ன வேணா கொண்டு வாங்க, நான் வாங்கிக்கிறேன். தாலி மட்டும் நான் வாங்க மாட்டேன், அது பாவம். அதை செய்ய மாட்டேன். நீங்க கிளம்புங்க. என்ன சேட்டு நீங்க அடகு வைக்கிறதுக்கு தாலி என்ன மோதிரம் என்ன எல்லாமே தங்கம் தானே, இதுலலாம் பாவம் பார்த்துட்டு இருக்கீங்களே. அண்ணே இந்த அங்க பக்கத்து கடையிலலாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க தெரிஞ்சவங்க தானே கூட்டிகிட்டு வந்தேன். டக்குன்னு வாங்கிக்கிட்டு காசை கொடுங்கண்ணே. எங்க வாங்குறாங்களோ அங்கே கொண்டு போய் கொடுங்க, நான் வாங்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, குடும்பம் இருக்கு. தாலியை வாங்கி என் குடும்பத்துக்கு பாவம் செய்ய நான் விரும்பல. நீங்க இதை எடுத்துட்டு போங்க. என்னண்ணே குடும்பம் குட்டி பாவம்னு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. சட்டுன்னு வாங்கிட்டு காசை கொடுங்கண்ணே. வாங்க மாட்டேன்னு சொன்னா விடணும். இப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிண்ணே டேய், சரிண்ணே இந்த ஒரு விட்றா. தடவை தான் குடுறா. அவர் ஏதோ கொள்கை வச்சிருக்காருன்னு சொல்றாருல, நம்ம கஷ்டத்துக்கு போய் அவரை படுத்திக்கிட்டு வேற கடைக்கு போலாம். வேற கடையிலலாம் யாரடா நமக்கு தெரியும்? டேய், அதான் அந்த கதிர் தங்கச்சிக்கு பணம் கொடுக்கறதுக்காக ராசாதி செயினை அடகு வச்சால, ஆமா அங்க போய் கொடுப்போம். சரி சரி வாங்கிக்க. இந்த சரி சேட்டு. பாப்போம். சரி சரி போயிட்டு வா. சேட்டு கொஞ்சம் பண பிரச்சனை, இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் தாங்க. ம் கொடுங்க. இந்தாங்க. எவ்வளவு தம்பி வேணும்? ஒரு 50,000 ரூபாய். இது பழைய நகை, இதுக்கே 50,000 வராது. டேய் 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 என்ன மாப்பிள பண்ற நீ? சுமார். டேய் அத கலட்டாதற மாப்பிள. டேய் இதையும் வைங்க. டேய் இது நீ முதல்ல கபடி போட்டியில வின் பண்ணதுக்கு மங்கையம்மா உனக்கு பரிசா போட்டதுடா. இதையும் ஏன்டா அடகு வைக்கிற? தாலி செயினை விட இது ஒன்றும் பெருசு இல்லடா, பேசாம இரு. ச்சே. மாப்பிள இப்ப கூட டேய், ஒண்ணுல எடுத்துடுறா. விட்றா. இந்தாங்க. ரொம்ப நன்றி ஆ, சேட்டு. சரி. நன்றி சேட்டு. வா. டேய், இந்தா. சொல்லுமா. கண்மணி, ஒரு சந்தோஷமான விஷயம்டி. இனி எனக்கு எங்கேயுமே பணம் கிடைக்கல. அதான் அடகு கடைக்கு வந்து அந்த ராசாத்தியோட தாலிய வச்சு அடகு கடையில பணம் வாங்கிட்டாண்டி. என்னம்மா சொல்ற? உண்மையாவா? ஆமா கண்மணி, நான் அந்த கடைக்கு பக்கத்துல இருந்து தான் பார்த்தேன். இப்பதான் அந்த இனியனும் அழகும் ராசாத்தியோட தாலி செயினை அடகு வச்சுட்டு போறாங்க. ஐயோ, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணுமே. பணம் கிடைச்சிருச்சா? சரி பரவாயில்ல. பணத்தை வச்சு அவன் தொழிலை தொடங்கட்டும். நாம இருக்கிற வரைக்கும் அவனால எந்த தொழிலையும் தொடங்கி உருப்படவே முடியாது. உருப்படவும் நம்ம விட மாட்டோம். சரியா சொன்ன கண்மணி. இது தினமும் ஆரம்பம். அவ கழுத்துல இருந்து அந்த தாலி செயின் இறங்கிடுச்சுல, இனி அவ கழுத்துல அது ஏறின மாதிரி தான். என்ன வீராப்பா இனிய என்கிட்டயே சவால் விட்டான். இப்போ என்னடான்னா எந்த வழியும் கிடைக்காம பொண்டாட்டியோட தாலியவே அடகு வச்சிருக்கான். அவனுக்கு இது மட்டும் இல்ல, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நீ வேடிக்கை மட்டும் பாருமா. அந்த இனியனையும் ராசாத்தியையும் எப்படி கதற கதற அடிக்கிறன்னு மட்டும் பாரு. சரிடி, நான் வச்சிடுறேன். சரிம்மா. நல்லா வேணும். யாருக்கிட்ட வந்து சவால் விடுற? இப்போ உன் நிலைமைய பாத்தியா? இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலேயும் நீ அனுபவிப்ப இனியா.
ரசதி மாமா டேய் குட்ரா. ஆ, மாமா செயின் அடகு வச்சிட்டீங்களா? ம். அடையாம நீ வேற. இந்த நகைய அடகு வைக்கிறதுக்கே 1க்கு 2 சேட்டை பார்த்துட்டு வந்தோம் நாங்க. ரசத்தி, இந்தா புடி. எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி சாமிகிட்ட வச்சு கும்பிடுமா. சரிண்ணே. மாமா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல முகூர்த்த நாள். நாளைக்கே காய்கறி வாங்கி வேலையை தொடங்கிடலாம். மாப்பிள, நல்லதை நினைக்கிற நாள் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் மாப்பிள. அதனால ராசாத்தி சொல்ற மாதிரி நாளைக்கே நம்ம தொழிலை நம்ம ஆரம்பிச்சிருவோம் மாப்பிள. அப்போ மாமா இப்பவே அத்தைக்கு ஃபோன் பண்ணி நம்ம நாளைக்கே தொழில் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி தொடங்கி வைக்கணும்னு சொல்லிடுங்க. சரி. ம்